அனைவருக்கும் வணக்கம். இது மணற்கேணி. நம்ம யூஜி டிஆர்பி சம்பந்தமான எல்லா தகவல்களையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். கடந்த வாரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்தது. இன்னும் ஒரு வாரத்திலேயோ அல்லது 10 நாட்களுக்குள்ளாகவோ இந்த யூஜி டிஆர்பியினுடைய அந்த பணி நியமனம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து இன்றைக்கி வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னா, இடைக்கால தடை. யூஜிடிஆர்பியினுடைய ப்ராசஸ் பணி நியமனத்திற்கு வந்து இடைக்கால தடையை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்குது. எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேர்வரில் அந்த சிவி லிஸ்ட்டில் வந்து தவறி போன தேர்வர்கள் அவர்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து அணுகி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வினாத்தாள் தரமற்ற வினாத்தாளாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 9 பாடங்களில் 128 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருக்குது. அந்த தவறான கேள்விகளுக்கு வந்து மதிப்பெண் வந்து கொடுத்ததுனால நிறைய நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து நாடினார்கள். அதன் அடிப்படையில் இன்று அந்த கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நீதி அரசர்கள் வந்து உண்மைதான், தவறான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்குது, அரசு வந்து இதற்கு வந்து பதில் தரணும் அப்படின்ற அடிப்படையில் எத்தனை வார காலம் அப்படின்னு சரியாக தெரியல, ஆனால் 3 வார காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து அரசு வந்து பதில் தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதா நம்ம வந்து கேள்விப்படுறோம். அந்த கோர்ட்டினுடைய ஆணை, இடைக்கால ஆணை வந்து வந்துடும், இன்றைக்குள்ளே வந்துடும். வந்த உடனே நம்ம வந்து ஆணையை வந்து நம்ம அலசி ஆராய்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம். நிச்சயமாக இது வந்து சிவி லிஸ்ட்டில் சான்றிதழ் சரிபார்ப்பில் அந்த லிஸ்ட்டில் வராத தேர்வர்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாவே முடிகிற மாதிரி இருந்த ஒரு சூழலில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியாக அந்த சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருந்த தேர்வர்களுக்கு வந்து இருக்கிறதையும் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டார் கொஷின்ஸ் இதுதான் ஒரு பெரிய முரண். நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ஸ்டார் கொஷின்ஸ்னால நிறைய தேர்வர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த லாஜிக் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம், அது வந்து ஒரு பெரிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பது சிவியில் வராத தேர்வர்களுக்கு வந்து ஒரு கூடுதல் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் இந்த தவறுகளை சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார் கொஷின் மாதிரியான விஷயம், இந்த மாதிரி அநீதியை வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த காலி பணியிடங்களை வந்து ஒரு 1000 அல்லது 2000 அதிகரிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து இது வந்திருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இனியும் வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது காலி பணியிடம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அரசு வந்து கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இப்போ நம்ம தேர்வர்கள் வந்து தொடர்ந்து முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கும் டிஆர்பிக்கும் தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி காலி பணியிடங்கள் வந்து தேவைப்படுது, அதை சரி பண்ணுங்க. ஏற்கனவே நிறைய குளறுபடியை வந்து நீங்கள் நியமன தேர்வில் வந்து பண்ணிட்டீங்க. 100 மதிப்பெண்கள் மேலே வந்து இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றதே வந்து எதிர்பார்க்கல. நிறைய படித்த கடினமாக உழைத்த தேர்வர்கள், திறமையான தேர்வர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலம்பல்களை வந்து நம்ம கேட்கிறோம். அந்த புலம்பல்களினுடைய அந்த தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணை வந்து வந்திருக்குது. அந்த புலம்பல்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக இந்த இடைக்கால ஆணை வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்வர்களும் ஒன்றும் பதற்றப்பட வேண்டாம். சிவி லிஸ்ட்டில் வந்து பெரிய பாதிப்பு வந்து இருக்காது, மாற்றம் வந்து இருக்காது. மாற்றம் இருக்கும், ஆனால் பெரிய மாற்றம் வந்து இருக்காது. அந்த ஸ்டார் கொஷின்ஸ் எடுத்தால் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் வந்து இன்னும் அந்த சிவி லிஸ்ட்டில் இடம்பெறுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அது இடம் பெறணும், ஏன்னா அவர்களுக்கு அந்த நீதி கிடைக்கணும் அப்படின்னு வந்து நானும் கூட வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு தீர்வா, நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு தீர்வா ஒரு 2000 காலி பணியிடங்களை வந்து அரசு அதிகரிச்சிருந்தா, இதனால் ஸ்டார் கொஷின்ஸ்னால பாதிக்கப்பட்ட பார்டரில் இருக்கக்கூடிய எல்லா பாடத்தோட அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த பணி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாகும். அரசு வந்து நிச்சயமாக கோர்ட்டில் வந்து இதற்கான காரணங்களையும் அல்லது காலி பணியிடங்களோட அந்த விவரங்களையும் வந்து தெரிவிப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுதான் சொல்கிறேன், நம்ம கேட்டு வந்து பதில் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் அரசு பக்கம் இருந்து வந்து வரல. ஆனால் இப்போ நீதிமன்றம் வந்து அந்த விஷயங்களை வந்து கேட்க போது மனுதாரர்கள், இந்த வழக்கை தொடுத்த அந்த மனுதாரர்கள் வந்து எவ்வளோ காலி பணியிடங்களை வந்து உயர்த்த முடியுமா இல்லையா அப்படின்ற நிறைய கேள்விகளை மனுதாரர்கள் தரப்பிலிருந்து அந்த மூத்த வழக்கறிஞர், மிகச்சிறந்த ஒரு மூத்த வழக்கறிஞராக தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மதுரையில். ஏற்கனவே வந்து அவர்கள் ஆசிரியர்களினுடைய அந்த ஊதியம் சம்பந்தமான பிரச்சனையில் வந்து ஏற்கனவே அவர்கள் வந்து வழக்காடி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நல்ல வழக்கறிஞர் தான். இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், சிவி லிஸ்ட்டில் இருக்கிற தேர்வர்கள் வந்து பதற்றப்படாதீங்க. உண்மையாகவே பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது எல்லோரினுடைய கருத்தாக வந்து இருக்குது. காலி பணியிடங்களை அதிகரித்தாலே இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வந்துடும். அரசு வந்து நிச்சயமாக அதை செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்பந்தமான வழக்கு தொடர்பான எல்லா வீடியோக்களையும் நம்ம தொடர்ந்து போடலாம்.